Joe's Kitchen and Lifestyle. Today special இன்னைக்கு ஆனியன் பஜ்ஜி. ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்கு போலாம். நீங்க ஆனியன்ஸ் கட் பண்றப்ப இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஷேப்ல கட் பண்ணிக்கணும். நீங்க ஆனியன்ஸ் கொஞ்சம் பெரிய ஆனியன்ஸா கட் பண்ணி எடுக்கிறப்ப ரெண்டு பக்கமும் ஸ்டார்டிங்ல சைடு முனையில கட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்டா கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பஜ்ஜி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதே சேம் டைம் ஆனியன் பஜ்ஜி வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸில் பேன் வச்சு ஆயில் விட்டுடலாம். ஆயில் காயட்டும், அதுங்காட்டி நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய பேட்டரி கடலை மாவு 1 கப்பு. கடலை மாவு கடையில் வாங்கறதா இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்சதா இருந்தால் கூட ஓகே தான். நம்ம வீட்டில் அரைச்ச கடலை மாவுன்றதுனால நான் 1க்கு பாதிக்கும் கம்மியாக ஒரு 1/4 பாகம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கறதா இருந்தால் நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணாதீங்க, அவங்களே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பியூர் ரெட் சில்லி தான் அது. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சால்ட்டு, எல்ச்சி பெருங்காயம் கொஞ்சம், சீரகத்தூள், வெறும் சீரகத்தூளை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட ஃபுட் கலர் நான் பஜ்ஜிக்கு ஃபுட் கலர் ஆரஞ்சு தான் சேர்க்குறேன். ஒரு சிலர் எல்லோவும் சேர்ப்பாங்க. இதனோட சோடா மாவு ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட்டு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது சேர்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணுங்கள். ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டா நம்ம திருப்பி மாவு போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வயர் ரிஸ்கில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். மாவு கட்டி தட்டாமல் நமக்கு எடுத்தால் கொஞ்சம் 1 செகண்ட் விட்டு அப்படி விழணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம ஆயில் காஞ்சிடுச்சு பாருங்கள். மாவு எடுத்து சின்னதாக ஒரு பிஞ்ச் விட்டிங்கன்னா டக்குன்னு மேலே வரணும். இதுதான் கரெக்டான பதம். பஜ்ஜி பொறுத்த மட்டும் நம்ம மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துட்டா அது வேறு மாதிரி ஆகிடும். ரொம்ப திக்காக இருந்துட்டாலும் மேலே அப்படியே லேயராக வந்துடும். ஸோ கரெக்டான ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆனியனோட அந்த பஜ்ஜி ஸ்டஃபிங் கரெக்டாக வெந்திருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அதோட மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வித் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரவுண்ட் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டுருங்க. பாருங்கள், பிஸ்கெட் மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப மாவு ஜாஸ்தி போயிடும், போண்டா மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மேலே இருக்கிறது வெந்தே இருக்காது, உள்ளே இருக்கிற ஆனியனுமே வெந்திருக்காது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இழுத்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஆனியன்ஸ்க்கு தேவையான மாவு இழுத்துட்டு நமக்கு பாருங்கள் ஒன்றை போல் இருக்கும். அழகாக ரவுண்ட் ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த ஆனியன் பஜ்ஜி பொறுத்த மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். நீங்கள் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலுமே வெந்துட்ட மாதிரி தெரியும், பட் ஆனால் வெந்திருக்காது. நம்மளோட ஆனியன் பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பயங்கர க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தயாராகிடுச்சு நம்மளோட சூடான சுவையான டேஸ்டியான ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஆனியன் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சூப்பரான சுவையான ஆனியன் பஜ்ஜி காஃபி டீயோட வச்சு சாப்பிட்றப்ப இந்த குளிர்காலத்துங்களில் மழை பெய்யறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.